சமாதானத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவிடத்தில் உண்மையான மனம் திரும்புவதில் அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. சிதறிப்போன பிரிந்து போன எல்லாவற்றையும் ஆவியான தேவன் ஒன்றாக சேர்த்து விடுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு மிக ஆழமான ஒரு சத்தியத்தை விசுவாச உலகத்திற்கு அவர் போதிக்கிறார். ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களுக்கு பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் மீட்புக்காக சிலுவையில் சிந்திய ரத்தம், அந்த இரத்தத்தை கிறிஸ்து இயேசு இதோ தான் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் புதிய உடன்படிக்கையாக குடிக்க கொடுத்தார். அது முதல் இன்றைய வரைக்கும் உலகமெங்கும் பரிசுத்த வேதத்தை மையப்படுத்தி போதிக்கிற பரிசுத்த சபைகளில் மாத்திரம்தான், பாரம்பரிய சபைகளில் அல்ல. ஆண்டவராக இயேசுவனுடைய உடன்படிக்கையான புதிய உடன்படிக்கையான அவருடைய உடலை அப்பத்தை சாப்பிட கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குடிக்க கொடுப்பார்கள். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்கின பரிசுத்த சபைக்கு கொடுத்த கட்டளை. ஏன் ஆண்டவர் இயேசு ரத்தத்தை நாம் குடிக்கிறோம் என்றால் பைபிள் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ரெண்டாவது, இயேசுவின் இரத்தத்தால் நம்ம எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஆமாம் நண்பானவர்களே, ஆண்டவராக இயேசு இரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்படும் பொழுது பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாகிறோம். நாம் நீதிமான்கள் ஆகும்போது நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் நீதிமானின் சந்ததிகளாக மாறுகிறார்கள். நாம் நீதிமான்கள் ஆகும் பொழுது இதோ எல்லா சாத்தானுடைய தந்திரங்களையும் நாம் ஜெயித்து விடுவோம். நாம் நீதிமான்கள் ஆகும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு விடுகிறது. நாம் நீதிமான்கள் ஆகும் பொழுது கர்த்தர் நம் வழியாக பூமியில் அவர் மகிமைப்படுகிறார். நீதிமான்கள் தான் கட்டப்பட்ட ஆத்துமாக்களை விடுவிப்பார்கள். நீதிமான்களுடைய சந்ததி பெருகும் பொழுதுதான் உலகத்தில் சாத்தானுடைய கிரியைகளும் சாத்தானுடைய கூட்டங்களும் எங்கும் நிர்மூலமாகும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் இன்றைக்கும் மனம் திரும்புகிற எந்த ஒரு பாவியும் தேவன் நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானின் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். எத்தனை மகிமை பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்தை நம்ம தேட வேண்டியதில்லை. கிறிஸ்து ரத்தத்தால் நாம் நீதிமான்கள் ஆகினாலே போதும், ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நம்முடைய வீட்டு கதவை ஆசீர்வாதம் வந்து தட்டும். அந்த ஆசீர்வாதத்தால் தேவன் நம் வழியாய் அவர் மகிமைப்படுவார். ஆசீர்வாதம் நம்மோடு நின்று விடாது. கிறிஸ்து கொடுக்கும் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக அது பெருகி கொண்டே வரும். நீதிமான்களுக்குரிய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் கிறிஸ்து ரத்தத்தால் நாம் நீதிமான்கள் ஆகிறோம். மனம் திரும்புதல் தான் இந்த தவக்காலத்தினுடைய மென்மையான ஒரு அடையாளம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் செத்து போயிருந்த எங்கள் எல்லாரையும் நீ தேடி வந்து நீ சிலுவையில் சிந்த இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றி நீதிமான்களின் தலையின் மேல் சந்ததியின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறீரே. இந்த சத்தியத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உணர்ந்து மெய்யான மனம் திரும்புதலோடு கூட அவர்கள் வாழும்படி அருள் புரிவீராக ராஜா. மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.